Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 379. ஓபன் பண்ணா போன டைம் லாப்போனை பத்தி பேசினப்போ நம்ம ப்ரூக்கு கதறி கதறி அழுதான்ல, உடனே அவனுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் வருது. இந்த ப்ரூக் என்ன பண்ணுவான், காலங்காத்தால எல்லாம் நல்லா போட்ல தூங்கிட்டு இருக்கும் போது தலைவர் பாடுறாங்கிற பேர்ல அரு 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 அருன்னு அறுத்து காதே கதறி கதறி அழுகிற அளவுக்கு வாச்சு விட்டுருவான். ஏன்னா மார்னிங்க பெஸ்டா மாத்தாராமா. இதுதான் இவனோட ரொட்டீனே. டெய்லி இப்படி உசுர வாங்குறதா இவனுக்கு வேலையே. கேட் பண்ணா கேப்டன் வந்து பிரஷ் பண்ணிட்டு இருப்பானா, அப்ப ப்ரூக் அந்த வழியா கிராஸ் பண்ணி போவான். உடனே அவங்கிட்ட அந்த பேலட் வெர்ஷன் சாங்க பாட சொல்லுவான். ஏன்னா கேப்டனுக்கு அதுதான் ஃபேவரட்டான சாங்கு. உடனே அவன் பாடுறது வாசிப்பான், இவன் வாயில பிரஷ வச்சு வாசிப்பான். அப்படியே அவனுக்கு பாட்டுக்கு போயிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் இவனுக்கு கப்பலுக்கு பின்னாடி இருந்து கொய்யா கொய்யான்னு ஒரு சவுண்டு. என்ன சத்தம் இதுன்னு போய் எட்டி பார்த்தா இவங்களை நேத்து ஃபாலோ பண்ணி வந்துச்சே ஒரு குட்டி திமிங்கலம். அந்த திமிங்கலம் தான். இவங்களால நம்பவே முடியல, இன்னுமா அது ஃபாலோ பண்ணி வருதுன்னு. அப்படியே குரு 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 குருன்னு கொஞ்ச நேரம் பாப்பானுங்க. ஆனா அதுக்கப்புறம் மொத்த பேரும் இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இல்லாமானுங்க. மொத்தத்துல இவனுக்கு அது புடிச்சு போச்சு. அப்படியே சாயந்தரமாகுது, இன்னும் அது ஃபாலோ பண்ணி வந்துட்டே தான் இருக்கே தவிர வேற எங்கேயும் போக மாட்டேங்குது. இதே மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு தான் எங்களை ஃபாலோ பண்ணி வருவேன், உன்னை நினைச்சு உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட போறாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணி அதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து லாப்போன்னு பேர் வச்சிருவானுங்க. சோ இப்படியே ஒரே ஃபன்னா போகும். இது பைரட் வாழ்க்கைல எப்போ ஒரே மாதிரி போகாதே. ஒரு நாள் இவங்களுக்கும் இன்னொரு பைரட்ஸுக்கும் நடுவுல சண்டை. அப்படி பயங்கரமா ரெண்டு குரூப்பும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு ரெண்டு பேரு கடல்ல விழுந்துருவாங்க. என்னடா நீங்க எல்லாம் ஓகேவான்னு கேட்டா அதுல ஒருத்தனுக்கு மட்டும் பயங்கரமா அடிபட்டிருக்கும், யாராச்சும் சீக்கிரமா போய் காப்பாத்தணும். இங்க கப்பல்ல இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ப்ரூக்கு மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கான். கேப்டன் கேட்டா அவங்க உசுர அவங்க தான் காப்பாத்திக்கணும். இப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது, இல்லன்னா அவங்க கொஞ்சம் கேப் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லிடுவாரு. ப்ரூக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா அவனுக்கு ஸ்விம் பண்ண தெரியாது, இல்லன்னா கூட இறங்கி போய் காப்பாத்தி இருப்பான். அந்த டைமுங்கும் போது அந்த திமிங்கலத்தோட சவுண்ட் கேட்கும். என்னடான்னு பார்த்தா அது வந்து இவங்க ரெண்டுத்தையும் காப்பாத்தி இருக்கும். உடனே சந்தோஷம் தாங்க முடியல, லாப்போன் ஹெல்ப்புக்கு வந்துட்டான்னு. இப்படித்தான் கஷ்டமான நேரத்துல கூட லாப்போன் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்படியே நாட்கள் போக போக லாப்போன் நம்ம ஆளுக்கு நல்லாவே ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. நைட் எல்லாம் பாட சொல்லி கத்திட்டு கிடப்பான். பட் ப்ரூக் தெளிவா சொல்லிடுவான், இப்ப நம்ம பாடணும்னா எல்லாருமே எந்திரிச்சிருவாங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது, சைலண்டா இரு, காலங்காத்தால நான் வாசிச்சு கிழிச்சிருவேன். அதுவும் சரி ஓகேன்ட்டு சைலண்டா கூடவே வரும். கட் பண்ண அடுத்த நாள் காலையில ப்ரூக் சொன்ன மாதிரியே எல்லாம் ஜாலியா பாட்டு பாடி மியூசிக் வாசிச்சுட்டு இருப்பாங்க. லாப்போன் என்ஜாய் பண்ணிட்டே வரும். இப்படியே சில பல நாட்கள் போகுது. பனியா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் இருட்டா இருந்தாலும் வெளிச்சமா இருந்தாலும் லாப்போன் இவங்க கப்பலை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கும். பைரட்ஸ்ங்கல சில நாள் அவங்களுக்கு ட்ரெஷர் எல்லாம் கிடைக்குமா, லாப்போனோட சேர்ந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. அது அவனுக்கு மேல என்ஜாய் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகும், இவங்க எல்லாம் கேஷுவலா டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது ஒரு சீ மான்ஸ்டர் பயங்கர கொலவெறியோட கடல்ல இருந்து எந்திரிக்கும். இப்போ இந்த பைரட்ஸ்ங்களை ஃபாலோ பண்ணுச்சுன்னா அவனுக்கு பீரங்கிய வச்சு அடிச்சு காலி பண்ணிடுவானுங்க. ஆனா அது என்ன பண்ணும், லாப்போனை சாப்பிடறதுக்காண்டி அதை வேகமா ஃபாலோ பண்ணி வரும். சோ பயத்துல அது என்ன பண்றதுன்னு தெரியாம கதறி அடிச்சு ஓடுமா. இந்த பைரட்ஸ் சுடுவானுங்களா, எங்க லாப்போனையா ஃபாலோ பண்றேன்னு சொல்லி பீரங்கிய வச்சு கண்ட மேனி சுடுவானுங்க. அவ்வளவுதான், அந்த சி மான்ஸ்டர் அங்கேயே காலி. அதுக்காக லாப்போன் இவங்களுக்கு குதிச்சு குதிச்சு பயங்கரமா நன்றி சொல்லும். சொல்ல போனா இப்ப லாப்போன் கூட ரொம்ப அட்டாச் ஆயிட்டாங்க. அதுக்கு ஒண்ணு நான் இவனே ஹெல்ப் பண்ணுவானுங்க, இவனுக்கு ஒண்ணு நான் அது ஹெல்ப் பண்ணும். இப்படியே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. ஏதாச்சும் டேஞ்சரான இடத்துக்குள்ள போறாங்கன்னா லாப்போனை சேஃப்டியா ஒரு இடத்துல இருக்க சொல்லிட்டு தான் போவானுங்க. இவங்க சொன்னாது உடனே கேட்டுக்கும். மெயினா நம்ம ப்ரூக் சொன்னாதான் கேட்கும். உடனே எல்லாம் கிண்டல் பண்ணுவானுங்க, லாப்போ நீ சொன்னாதாப்பா கேக்குதுன்னு. ஏன்னா லாப்போனுக்கு ப்ரூக்கோட மியூசிக்கே ரொம்பவுமே பிடிக்கும், அதனால அவனையும் ரொம்பவும் பிடிக்கும். உடனே கேப்டன் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா அண்ணன் தம்பிங்க மாதிரியே இருக்குது, கொஞ்சம் மண்டையா பாரு, மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பயங்கரமா சிரிப்பானுங்களா. செம பண்ணா இருக்கும். இதெல்லாம் யோசிக்க யோசிக்க ப்ரூக்கு கண்ணுல தார தாரையா கண்ணீர் வரும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே தான் மியூசிக் வாச்சிட்டு இருப்பான். ஏன்னா இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான தருணம். ஏன்னா இவ்வளவு நாளா இவங்க இருந்தது நார்மலான சீல, இதுக்கப்புறம் இவங்க போக போறது கிராண்ட் லைன். அங்கதான் பஞ்சாயத்தே. ஏன்னா கிராண்ட் லைனுக்கு என்டர் ஆகணும்னாலே ரிவர்ஸ் மவுண்டன் வழியா தான் இவங்க போகணும். அப்படி இருக்கும்போது லாப்போன் எல்லாம் கிராண்ட் லைனுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா அது உயிருக்கே ஆபத்து. அதனால கேப்டன் அதை விட்டுட்டு தான் போகணுங்கிற மாதிரி சொல்லி முடிவெடுப்பாரு. யாருக்குமே சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. பட் வேற வழி இல்ல, அவனை கூப்பிட்டு போனா கண்டிப்பா அவனுக்கு ஆபத்து. நம்ம தான் அவனுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுவோம். அவன் சின்ன பையன், சொன்னா கேட்கவும் மாட்டான்னு கேப்டன் ப்ரூக்கு கிட்ட சொல்ல சொல்லுவான். ஏன்னா இவனை தானே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படியும் கிராண்ட் லைனுக்கு எல்லாம் போனா இவங்களை காப்பாத்திக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது அவனையும் சேர்த்து ப்ரொடெக்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். சோ தெளிவா எடுத்து சொல்லிருந்த உடனே ப்ரூக்குமே வேற வழி இல்ல, மனச கல்லாக்கிக்கிட்டு நேரா லாப்புன்ட்ட போய் நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணு, என்னோட மியூசிக்க உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாம் காம்ரேட்ஸ், நம்மள யாராலும் பிரிக்க முடியாது. பட் இருந்தாலும் கிராண்ட் லைனுக்கு நீ எங்க கூட வர்றது டேஞ்சரு, நீ பெரிய பையனா இருந்தா கூட பரவாயில்ல, நீயே பொடி பையன்னு சொல்லி அவன் சொல்ல லாப்பூன் கத்துன்னு கத்தும். ஏன்னா அதுக்கு தெரிஞ்சு போச்சு இதை கழட்டி விட்டு போறாங்கன்னு. இந்த லாப்பூனை வெஸ்ட் ப்ளூல மீட் பண்ணவங்க கூடவே தான் வந்துகிட்டு இருக்குது. இப்ப திடீர்னு
விட்டுட்டு போகணும்னு சொன்னா எப்படி விடும்? அது கத்திட்டே தான் இருக்கும். லாப்போனை விட்டுட்டு போகணுங்கிறப்போ எல்லா பைரட்ஸுக்குமே கஷ்டமா தான் இருக்கும். இவங்களுக்கே எப்படின்னா ரொம்பவும் க்ளோஸா இருக்க ப்ரூக்கு எப்படி இருக்கும்? அதனாலேயே அவன் பதட்டத்துல கண்டமேனிக்கு வளருவான். லாப்போன் தண்ணியை மூஞ்சில அடிச்சு விட்டுரும். மொத்தத்துல அவன் ஒன்னத்தையுமே கேட்க மாட்டேங்கிறான். இந்த மேட்டரை கேப்டன் சொன்ன உடனே அவன் என்ன முடிவு பண்ணிடுவான், இனிமேட்டு நம்ம பாட்டு பாட வேண்டாம், அப்பதான் அவனுக்கு புரியும்னு சொல்லிட்டு யாரும் ஷிப்பை விட்டு எந்திரிக்கவே மாட்டாங்க, உள்ள உட்காந்துக்குவானுங்க. லாப்போனும் தேடி தேடி பார்க்கும், என்ன எல்லாம் எங்க போனாங்க, பயங்கரமா பாட்டெல்லாம் பாடுவாங்க, இப்ப ஒரு பாட்டு கூட இல்ல, என்னாச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டே அந்த கப்பலை சுத்தி சுத்தி வரும். ஆனா இவனுங்க வெளியில எந்திரிக்கவே மாட்டானுங்க. ரொம்பவும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வேற வழி இல்லையே. அதுவும் கேப் விடாம கத்திக்கிட்டே இருந்த உடனே ப்ரூக்காலேயே தாங்க முடியல. கேப்டன் போய் என்ன பண்ணலாம் கேப்டன் அப்படியே அழுதுகிட்டே கேட்பான். அவனுக்குமே கஷ்டமா தான் இருக்குது. பட் என்ன பண்றது, இதை பண்ணித்தான் ஆகணும், இல்லன்னா லாப்போனோட உயிருக்கே ஆபத்து. அவங்கிட்ட யாரும் ஐ கான்டாக்ட் பண்ணி பேசாதீங்க, அண்ட் லாப்போன் இந்த கப்பலை விட்டு போற வரைக்கும் யாருமே பாடக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா கேப்டன் ஆர்டர் போட்டுருவான். பாவம் லாப்போன் கதறி கதறி ஆள ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு கத்தி கத்தி அழுதுகிட்டே இருக்கும். சோ ஒரு வழியா லாப்போன் இவங்க கப்பலை விட்டு போயிருத்தோ. அந்த டைம் ப்ரூக்கோட மூஞ்ச பாக்கணுமே, பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி கதறி நம்மால அழுகாரதோட என்ன கிராண்ட் லைனுக்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே பயங்கரமான மலை, கடல்ல வேற லெவல்ல அலை, கப்பலை செயல் பண்ணி கொண்டு போறதுக்குள்ளேயே படாத பாடுபடுவானுங்க. பட் இவங்க கஷ்டப்பட்டு தாண்டி போனாதான் அடுத்த சைடு இருக்க கிராண்ட் லைனுக்கு போய் சேர முடியும். சோ அப்படி கஷ்டப்பட்டு முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போகும்போது தான் அங்க ஒரு லைட் ஹவுஸ் ஒண்ணு பாப்பாங்க. இதுதான் கிராண்ட் லைன்ல இருக்கிற என்ட்ரன்ஸோட லைட் ஹவுஸ். அதை பார்த்த உடனே செம ஹாப்பி. இப்ப அந்த சைடு போயிட்டாங்கனாலே போதும், இவங்க கிராண்ட் லைனுக்கு என்ட்ரு ஆகிறது மட்டும் தான் பேலன்ஸ். சோ அதுக்கு முன்னாடி கேப்டன் மத்தவங்க எல்லாத்துக்கிட்டையுமே கன்ஃபார்ம் பண்ணுவாரு, யாராச்சும் லாப்போனை பாத்தீங்களா இல்லையான்னு. ஒரு வாரம் ஆச்சாமா அதை பார்த்து. அது எங்கேயுமே மறைஞ்சு வந்த மாதிரி இல்ல, ஃபாலோ பண்ணி வந்த மாதிரியும் இல்ல. ஏன் அதோட சத்தம் கூட ஒரு வாரமா கேட்கல. இதை கேட்கும் போதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் என்ன பண்றது, அதோட நல்லதுக்கு அதை விட்டுட்டு தானே வந்தாகணும். கூட்டு போனா கண்ணு முன்னாடியே செத்து போகும். அதை விட கொடுமை, எங்கேயாச்சும் அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்தா கூட பஞ்சாயத்து இல்லையே, எப்படியும் அதோட ஃபேமிலி கிட்ட அது போய் சேர்ந்துரும்னு ஒரு நம்பிக்கை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடியா இருங்க கிளம்பலாம்னு சொல்லி கத்துவான். அம்புட்டு வேறும் நாங்க ரெடின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சைடு கத்துவானுங்க. சோ நெக்ஸ்ட் ஸ்டாப் இந்த உலகத்தோட கிரேட்டஸ்ட் ஓஷனான கிராண்ட் லைனுக்கு இவங்க போறாங்க. தட்டி பிரிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ரிவர்ஸ் மவுண்டன்ல கப்பலை விட்டு ஏத்த ஆரம்பிப்பாங்க. நம்ம ஆளுங்க கிராண்ட் லைனுக்குள்ள எப்படி என்ட்ரானாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் என்ட்ராவாங்க. அட மலை மேல கூட தண்ணி ரிவர்ஸ்ல மேல போகுமே, அந்த தண்ணியில தான் முக்குன்னு முக்கி அப்படியே பிச்சுக்கிட்டு போவாங்க. எல்லாத்துக்கும் செம என்ஜாய்மெண்ட். சோ அப்படியே ஒரு வழியா டிராவல் பண்ணி கிராண்ட் லைனோட என்ட்ரன்ஸுக்கு போய் சேர்ந்தாச்சு. அப்படியே அங்க போய் சேர்ந்த உடனே அங்க இருக்க லைட் ஹவுஸ்ல ஒருத்தரை மீட் பண்ணுவாங்க. அவரு தான் அந்த கிராக்கஸ், அங்க இருக்க லைட் ஹவுஸோட கீப்பர். யார் யாரெல்லாம் கிராண்ட் லைனுக்கு வராங்களோ அவங்களை இவரு தான் வெல்கம் பண்ணுவாரு. ரிவர்ஸ் மவுண்டன்ல இருந்து ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டீங்க, உங்களை இந்த பைரட்டோட கிரேவ்யார்டுக்கு நான் வெல்கம் பண்றேன். உடனே கிரேவ்யார்டான்னு சொல்லி எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. சரி அவரை பத்தி சொல்லிட்டாரு, இவங்களை பத்தி சொல்லணும்ல. இவங்க தான் ரூம்பர் பைரட்ஸ். கேப்டன் பேரு யோர்கி. நாங்க வெஸ்ட் ப்ளூல இருந்து வந்திருக்கோம். என்ன டிராவல் பண்ணி வந்ததுல கப்பல் பயங்கரமா சேதம் ஆயிருச்சு, இங்க இருந்து சரி பண்ணலாமான்னு கேப்பான். கிராக்கஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம தாராளமா பண்ணுங்க, உங்களுக்காக சாப்பாடு எல்லாமே நான் ரெடி பண்ணி தரேன்னுவான். கப்பலை பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் டேமேஜ் பலமா தான் இருக்குது. உடனே கேப்டன் என்ன சொல்வாரு, சக்சஸ்ஃபுல்லா நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், சோ இன்னைக்கு பார்ட்டி பண்ணி நம்ம செமையா என்ஜாய் பண்ணணும், எல்லாரும் ரெடியான்னு சொல்லி கேப்பானா. ப்ரூக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்னா லாப்போனை விட்டுட்டு வந்துட்டாங்களே. ஆனா அந்த டைம் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, கிராக்கஸ் திடீர்னு எப்பா உங்க கூடவே ஒரு குட்டி திமிங்கலம் ஒண்ணு வந்துச்சு, அது என்ன உங்க பெட்டான்னு கேப்பான். எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போடும். எது திமிங்கலமான்னு அப்படியே திரும்பி பார்த்தா லாப்போன் அங்க நின்னுட்டு இருக்கும். அவ்வளவுதான், எல்லாரும் பார்த்துட்டு ஆடி போயிருவானுங்க. கொக்கா மக்கா இவ்வளவு தூரம் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கானான்னு. ஏன்னா ஒரு வாரமா இவன் கண்ணுலயே படல, இப்ப திடீர்னு பின்னாடி வந்து நின்னுட்டு இருந்தானா ஷாக் ஆகத்தானே செய்யும். அடே லாப்போனு வேற லெவல்ல பண்ணிட்டாடா, எங்களுக்காண்டியாடா இவ்வளவு தூரம் வந்தேன்னு சொல்லி ப்ரூக் அப்படியே தலையில தண்ணிக்குள்ள வந்துருவான். லாப்போன் தான் வெளியே தூக்கும். என்ன இப்ப எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பி, இப்படி விட்டுட்டு வந்துட்டோமேனு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆனா எப்படியா வந்துட்டான். அப்படி அவன் மேல இருக்கும்போது தான் ப்ரூக் ஒன்னு நோட் பண்ணுவான். இவங்களை ஃபாலோ பண்ணி அந்த ரிவர்ஸ் மவுண்டன்ல வந்தால அந்த டைம் அவனுக்கு மண்டை பூரா பயங்கரமான டேமேஜ். இப்போ இவங்க அந்த புயல் மலை இடின்னு எல்லாத்தையும் தாண்டி வந்தாங்கல்ல, அப்ப லாப்போனும் அதெல்லாத்தையும் தாண்டி தானே வந்திருக்கணும். ஏன்டா இப்படி கிறுக்குத்தனம் பண்ணு வண்டியா திட்டுவான். ஆனா அதுக்கு இவங்களை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி, ஜாலியா கத்திட்டு இருக்கும். உடனே கேப்டன் இதை நம்ம கொண்டாடணும்ல, வாங்க நம்ம பாட்டு பாடலாம், கண்டிப்பா லாப்போனுக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மியூசிக்க ஸ்டார்ட் பண்ண சொல்லுவான். ப்ரூக்கு எல்லாம் செம ஹாப்பி. அப்புறம் என்ன யஹஹான்னு ஆரம்பிப்பாங்க. எல்லாம் ஒரே என்ஜாய்மெண்ட் தான். மெயினா நம்ம லாப்போன்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். அவனுக்கு அடிபட்டு இருந்துச்சுல, சோ கட்டெல்லாம் போட்டு விட்டுருப்பானுங்க. எப்படியே செம ஹாப்பியா சரக்கெல்லாம் அடிச்சு சந்தோஷத்துக்கு அங்க பஞ்சமே இல்ல. அப்படியே சில பல நாட்களும் போகுது. இவங்க அங்கேயே இருந்து டேமேஜ் ஆனவங்க கப்பலை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணுவாங்க. இப்போ லாப்போன் என்னதான் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் இந்த கிராண்ட் லைன்ல இவங்களை ஃபாலோ பண்ணி அது வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு ஆபத்து தான். சோ மறுபடியும் ப்ரூக் அதுகிட்ட சொல்லிடுவான், எங்களை ஃபாலோ பண்ணி வராத, அது உனக்கு தான் ஆபத்து, ஏன்னா கிராண்ட் லைன் ரொம்ப ரொம்ப மோசமானதுன்னு மறுபடியும் அதை நிக்க வச்சு கதையா சொல்லுவான். அது ரொம்பவுமே ஃபீல் பண்ணும். இது இப்படி ஃபாலோ பண்ணி வரும்னு இவனுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, எப்படியும் திரும்பியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிதான் அதுகிட்ட கெஞ்சி கேப்பான், நீ எங்க பின்னாடி வராத, வந்தா அது உனக்கு தான் பெரிய ஆபத்துன்னு. வேணும்னே விட்டுட்டு போகணும்லாம் இந்த மாதிரி பண்ணல, ஆனா எங்களுக்கு இதை விட்டா வேற வழியும் தெரியல, உனக்கு மட்டும் தான் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறியா, எங்களுக்கெல்லாம் அதுக்கு மேல கஷ்டமா இருக்கு அப்படி இப்படின்னு சோகமா பேசிட்டு இருப்பான். அந்த டைம் திடீர்னு கேப்டன் வந்து நம்ம ஒண்ணு விட்டுட்டெல்லாம் போறது இல்லம்மா அப்படின்னா கூட்டு போறானான்னு கேட்டா அதான்
இல்ல, அந்த லாபூன் இவங்களுக்காண்டி இங்கே வெயிட் பண்ணுமாமா. இவன் என்ன பண்ண போறானுங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 வருஷம் அப்படியே அந்த கிராண்ட் லைன்ல டிராவல் பண்ணி மொத்த உலகத்தையுமே சுத்தி மறுபடியும் ரிட்டர்ன் இந்த வழியாவே வந்து லாபூனை கூப்பிட்டா வந்துருவாங்களாமா. அதுவும் எப்படி அந்த பக்கமா இருக்க ரெட் லைன் வழியா. அதனாலதான் லாபூன் இவங்க வரலன்னு சொல்லி அந்த ரெட் லைன்ல இருக்க மலையை போட்டு இடின்னு இடிச்சு மண்டையை உடைச்சுக்கிட்டு இருந்தான் போல. சோ எங்களுக்காண்டி வெயிட் பண்ணி நாங்க கண்டிப்பா வருவோம், அதுவும் உனக்காக மட்டுமே நாங்க வருவோம் அப்படின்னு அவன் சொன்னோடனே ப்ரூக்குக்கெல்லாம் செம ஹாப்பி. உடனே அவனும் சொல்லிடுவான், சத்தியமா உன்னை பார்க்க நானும் வருவேன், அந்த டைமுங்கும் போது நல்லா பெருசா ஸ்ட்ராங்கா மாறிடு அப்படின்னு அதுகிட்ட சொல்லிட்டு நேரா கப்பல் எடுத்துட்டு கிளம்புவானுங்க. போறப்போ லாபூன் திரும்பி மீட் பண்ணலாம், உடம்ப பாத்துக்க, நாங்க இந்த உலகம் பூரா அட்வென்ச்சர் பண்ண போறோம், நாங்க எங்க போனாலும் நீ எங்க படி தான், சோ எதை நினைச்சும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. லாபூனுக்கும் சந்தோஷம் தான் திரும்பி வருவாங்கன்னு. ஆனா போறான் இல்லேன்னு அதை விட கவலை, நம்ம சொன்னதை அவன் புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி தேங்க்யூ பை பாய் லாபூன் உடம்ப பாத்துக்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே போவானுங்க. கிராண்ட் லைன் வழியா இந்த உலகத்தையே ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி லாபூனை பார்க்க ரிட்டர்ன் வராயலாம். இந்த கடல் எவ்வளவு மோசமானதுன்னு அவனுக்கே தெரியும். பட் இருந்தாலும் இப்படி ஒரு வாக்க வாரி இறைச்சிட்டு கிளம்பிட்டானுங்க. லாபூனும் சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துரும். அப்படியே கட் பண்ணி 3 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. என்னடா உலகத்தை சுத்தி வந்துட்டாங்களான்னு பார்த்தா அதான் இல்ல, ஃப்ளோரியன் ட்ரையாங்கிள் அவங்க கப்பல் நின்னுட்டு இருக்கும். அந்த இடமே பனிமூட்டமா இருக்கும், அங்கதான் சூரிய வெளிச்சமே உள்ள வராதே. சரி என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு கப்பலை அப்படியே சுத்தி சுத்தி காமிக்கிறாங்க. எல்லா இடமும் நமத்து போய் டேமேஜ் ஆகி கண்ணா பின்னமாயி சின்ன பின்னமாயி போயிருக்கும். கப்பல்ல எல்லாரும் இருப்பாங்கன்னு பார்த்தா எல்லா இடமும் டேமேஜ் ஆகி தான் இருக்குமே தவிர யாரும் இருந்த மாதிரி இல்ல. அந்த கப்பல்ல ஃபாகுக்கு நடுவுல ப்ரூக் மட்டும் தன்னந்தனி மனுஷனா தனி காட்டு ராஜாவா ஃபீல் பண்ணிக்கிட்டு நிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.